ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ஜிலேபி மீன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம், நல்லா பூ மாதிரி. ஏன்னா இப்படி போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும். நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி இது வந்து சின்ன வெங்காயமும் அதில் வந்து பூண்டும் நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம். அப்புறம் 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 மிளகு, நம்ம மிளகு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மஞ்சத்தூள், அடுத்தது மல்லித்தூள், தேவையான மல்லித்தூள். அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட போகிறோம், அதனால் மிளகாத்தூள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு, அதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய், அடுத்தது பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி. அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கருப்பு புளின்றதுனால ஊற்றாத கருப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இருக்கிற அந்த தண்ணியும் இதையும் இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ வந்து இதில் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டோம், வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் வைக்கலாம் சிம்மில்.